Hello cookies. இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான and மிஸ்டீரியஸான anime Heaven Officials Blessing ஓட season 1 episode 10 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime series and manga series பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனல் Anime Zombies தமிழ subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-உம் click பண்ணிடுங்க and உங்களோட thoughts comment sectionல comment பண்ணிடுங்க. Welcome to Anime Zombies தமிழ். Last episodeல நம்மளோட ஹீரோ ஷீலியன் and சன்லங் இவங்க ரெண்டு பேரும் சின்னர் ஸ்பிட் அப்படின்ற ஒரு பாதாளத்துல விழுந்து கிடக்குறாங்க and இவங்க கூட ஒரு ஜெனரலும் இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ அந்த ஜெனரல் கிட்ட கேக்குறான், நீங்க எதுக்கு அந்த இம்பீரியல் பர்செப்டரை மேல கட்டி போட்டு தொங்க விட்டுருக்கீங்கன்னு சொல்லி. அதை கேட்ட உடனே அந்த ஆள் சொல்றான், நீ சொன்னது கரெக்ட் தான், மேல இருக்க அந்த பொண்ணு எங்க பேன்யூ கிங்டமோட இம்பீரியல் பர்செப்டர் தான். ஆனா இப்ப அவ ஒரு டிமானிக் கல்டிவேட்டர். அது மட்டும் இல்லாம எப்பப்பெல்லாம் அவளை நான் கைப்பற்றணும் அப்பெல்லாம் அவளை கட்டி போட்டு இப்படிதான் நான் கொடுமைப்படுத்துவேன். ஏன்னா அவ எப்போ இம்பீரியல் பர்செப்டரா ஆகி அதுக்கப்புறமா கோஸ்டா மாறினாலோ அப்போதுல இருந்து என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே அவ டிஃபீட் பண்ணி இந்த சின்னர் ஸ்பிட்குள்ள போட்டுருவா. அது மட்டும் இல்லாம உள்ள போனவங்க வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேரியருமே இதுல பெர்மனண்டா போட்டு வச்சிருக்கா. இது மூலியமா என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க. அதனால்தான் இங்க இருக்கிற மர்ச்சன்ட்ஸ் எல்லாரையும் நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து என்னோட சோல்ஜர்ஸ்க்கு உணவா கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்பதான் அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி இவனோட சைட் ஆஃப் நியாயத்தை அவன் சொல்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறமா ஷீலின் என்ன கேக்குறானா, அப்போ அந்த ஹாஃப் பரீட் ஃபேஸ் ஒருத்தனை நாங்க பார்த்தோமே அவன் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவன் இங்க இருக்கிற ஷான்யூ ஃபர்ன் அந்த செடியோட ஃபர்டிலைசரா தான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட ஸ்கார்பியன் ஸ்னேக் இருக்கு, அந்த விஷத்தை போக்கக்கூடிய ஒரே செடி அது மட்டும் தான். சோ அதனாலதான் இந்த பேலஸ் ஃபுல்லா அதை நட்டு வச்சிருக்கோம், ஏன்னா அது எங்களை அட்டாக் பண்ண கூடாதுன்றதுக்காக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்க இதே சமயத்துல சன்லங் இவன் கிட்ட பேசாதன்னு சொல்லி சொல்றான். ஏண்டான்னு சொல்லி மேல நோக்கி பார்த்தா அந்த பொண்ணு இப்ப இவங்க கூட இந்த சின்னர் ஸ்பிட்ல விழறாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா அந்த வெளிச்சத்திலேயே இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஃபைனலி இந்த எண்ட்லெஸ் சைக்கிள், இந்த வலியான ஒரு சைக்கிள் இப்ப ஃபைனலி ஃப்ரீ ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க சஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஷீலியன் என்ன சொல்றேன், எங்களை தப்பா நினைச்சுக்காத, இது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இப்படி நடந்துருச்சு அண்ட் நான் ஒரு ஹெவன்லி அபிஷியல், என் கூட இருக்கிற சன்லங் என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதோட இல்லாம அந்த பொண்ணு என்ன பண்றானா, இங்க இருக்கிற சீல் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த சீலை நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த சின்னர் ஸ்பிட்ல இருந்த அந்த சீலை இவ ரிமூவ் பண்ணிடுறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியாவ அந்த சீலை ரிமூவ் பண்ண உடனே நம்ம ஹீரோ ஷீலியனோட ஒன் ஆஃப் த வாலண்டியர்ஸ் அங்க வராங்க. அவன் வர்றதுக்கு முன்னாடி அவனோட ஃபயர் மேஜிக் அதுக்கு மேல போடுறான். போட்ட உடனே தான் தெரியுது அங்க இத்தனை வருஷமா இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றது. உடனே ஷீலியன் நம்ம சன்லங்க ஒரு லுக் விட இவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி. உடனே இவனோட வாலண்டியர் கீழே இறங்கி வந்து, சரி இங்க இருக்கிறது யாரு அண்ட் அவன் ஜெனரல் அண்ட் இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும் போது அவனுக்கு தெரியுது இது பேன்யூ கிங்டமோட இம்பீரியல் பர்செப்டர் அப்படின்னு சொல்லி. இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்க இதே சமயத்துல அந்த ஜெனரலுக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த பொண்ணை பார்க்க அவன் செம்ம கோவப்பட்டு அந்த பொண்ணை வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை திருப்பி அட்டாக் பண்ணாம அவன் அந்த அடிய வாங்கிக்கிட்டே இருக்கான். ரொம்ப அடிச்சுட்டான் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட ஹீரோ அதை போயிட்டு தடுக்கிறாங்க. நீ அடிச்ச வரைக்கும் போதும், தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பதான் இந்த வெளிச்சத்துல இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஒழுங்கா பார்த்ததுக்கு அப்புறமா இவனை ஜெனரல் ஹுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இங்க இருக்கிற யாருக்குமே ஒன்னும் புரியல அண்ட் அந்த பொண்ணு இது வேற கேக்குற, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்ன நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த வாலண்டியருக்கும் சரி நம்ம சன்லங்குக்கும் சரி இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவன் சொல்றான், 200 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளயும் நான் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக கிழக்கு திசையை நோக்கி நான் போய்கிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு என்னோட காம்பஸ் ப்ரோக் ஆயிடுச்சு, இந்த டெசர்ட்லயும் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த சமயத்துல அங்க இருந்த சோல்ஜர்ஸ் என்னோட பெர்மிஷன் இல்லாமலே எனக்கு கூட்டிட்டு போனதோட விடுவானுங்கன்னு பார்த்தா அங்க எனக்கு ஒரு பதவியும் கொடுத்தாங்க. பதவி கொடுத்து என்ன ஒரு காலனலா மாத்தினாங்க. ஆனா எனக்கு இந்த சண்டை போடுறதுல விருப்பம் இல்லாததுனால 2 பேர்கிட்டயும் சமரசமாவதான் போக நினைச்சேன், பொதுமக்களை கொல்லாதீங்கன்னு நினைச்சேன். சோ அதனாலதான் எல்லாரும் என் மேல வச்சிருக்க ஒரு பாசத்துல என்ன ஜெனரல்னு கூப்பிட்டாங்க. அந்த சமயத்துலதான் என்னோட சோல்ஜர்ஸ்க்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு, அது கேவலமா இருந்தாலும் அவங்க தூக்கி போட்ட அந்த ஃபுட்டை எடுத்து அவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. உடனே அவளை காப்பாத்தி நான் தான் என் கூட கூட்டிட்டு போனேன். நாங்க எப்பவுமே நல்லா ஜாலியா இருப்போம், இவளுக்கு நான் பாட்டு பாட டான்ஸ் ஆடலாம் சொல்லி கொடுத்தேன். சோ இந்த ஜாலியான டேஸ்
சீக்கிரமா மறைஞ்சே போயிடுச்சு. அந்த சமயத்துலதான் போர்ல 2 சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி நான் மாட்டி தடுக்கி விழுந்து நான் இறந்தும் போயிட்டேன். அதனாலதான் அங்க இருந்த டூம் ஸ்டோன், அதுல இருந்த ஜெனரல் எல்லாமே நான் தான். அந்த கேவலமான இறப்பும் என்னோடதுதான் அப்படின்னு சொல்லி இவனை பத்தி கொஞ்சம் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்க. இதை கேட்ட எல்லாருமே ஓ இவ்ளோ மோசமா நீங்க சாவீங்கன்னு சொல்லி நான் கூட நினைச்சு பாக்கல அப்படின்றாங்க. ஆனா இவனுக்குமே ஒண்ணு புரியல. ஏன்னா அப்போ இருந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லா யாருக்கிட்டயுமே அவ நடந்தது கிடையாது. அதுக்கப்புறம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் பத்தியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணு சொல்றா, இல்ல என்னோட ஸ்னேக்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, தயவு செய்து என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த வாலண்டியர் இருக்கான்ல, இவன் சுத்தமா இந்த பொண்ணை நம்பவே இல்லைங்க. நீ போய் தான் சொல்ற, ஏன்னா அந்த ஸ்னேக்ஸ் அன்கன்ட்ரோலபிளா போற மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றா, அவளை கைவலங்கு போட்டு அடைக்கவும் செய்யறான். அண்ட் இவளை மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஜெனரலுமே அவன் கட்டு போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு இவங்க 2 பேர் மேலயும் நம்பிக்கையே கிடையாது. இந்த பொண்ணு என்னமோ பொய் சொல்றான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா இந்த பொண்ணு விடாம நான் கண்டிப்பா சமன் பண்ணல, அந்த பாம்புங்க ஒரு சில டைம் என் பேச்ச கேக்குது, இன்னொரு டைம் என் பேச்ச சுத்தமா கேட்க மாட்டேதுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சரி, அங்க இருக்கிற வாலண்டியரும் சரி, இப்ப நான் உனக்கு கட்டு போட்டுட்டேன், இப்போ உன்னால பாம்பை சமன் பண்ண முடியுமான்னு பாரு, அப்ப நாங்க அன்கன்ட்ரோலபிளா ஆகுதா இல்ல கண்ட்ரோல் நீ தான் பண்றியான்னு சொல்லி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே அவளை சமன் பண்ண சொல்றாங்க. அந்த ஸ்கார்பியன் ஸ்னேக் இவ சமன் பண்ண அடுத்த செகண்டே எல்லா ஸ்னேக்ஸுமே அங்க வந்திருந்துங்க. வந்த அடுத்த செகண்டே ஒரு பாம்பு நம்மளோட ஹீரோவை அட்டாக் பண்ண போகுது. ஆஸ் யூஷுவல் சன்லாங் அவனை காப்பாத்திட்டாங்க. அப்பதான் இந்த வாலண்டியர் கேக்குறான், என்ன எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எங்களை அட்டாக் பண்ணா நாங்க இதுக்கெல்லாம் போய் சாவோம் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த ஸ்னேக்கை இவன் புடிச்சு இந்த பொண்ணு மேல போடுறான். ஆனா இந்த பொண்ணை மட்டும் அதை அஃபெக்டே பண்ண மாட்டேங்குங்க. இதுல இருந்தே இந்த வாலண்டியர் என்ன சொல்றான்னா, இப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த பாம்புங்க உன்னை அட்டாக் பண்ண மாட்டேங்குது, எங்களை மட்டும் தான் பண்ணுது, கண்டிப்பா நீ போய் தான் சொல்ற, உன்னால இந்த பாம்புங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உடனே இந்த பொண்ணை தயவு செய்து இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு, எல்லாருமே திரும்பி போ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இவளால சுத்தமா முடியலங்க. இவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த பாம்புங்க வெளியில போகவே மாட்டேங்குது. அந்த சமயத்துலதான் என்னடா இது எக்கச்சக்கமான பாம்பு தரையில இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து வெளியில போக பாக்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பேரியர் தான் ரிமூவ் பண்ணியாச்சுல, சோ இப்ப நம்மளால வெளியில போக முடியும்னு சொல்லிட்டு அவனோட ஷால அந்த சைடு தூக்கி போடுறான். ஆனா அவனால அகைன் வெளியில போக முடியலங்க. ஏன் தெரியுமா, அந்த சின்னர் ஸ்பிட்டோட பேரியர் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மழை பெய்யுதுங்க. ஆனா நாம நினைக்கிற மாதிரி சாதாரண மழை இல்ல, பாம்பு மழைகளா, அதுவும் இந்த ஸ்கார்பியன் ஸ்னேக்ஸ் மழையா இவங்க மேல பொழிஞ்சுகிட்டு இருக்கு. ஓகே நாங்க இன்னைக்கு செத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க, இந்த டிமோனிக் கல்டிவேட்டர் இந்த பொண்ணு நல்லவளா இருப்பாளா இல்ல கெட்டவளா இருப்பாளா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.